அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 22 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் ஆசிரியர்களாக பணியாற்றுவோருக்கு 2026 ஜனவரி 24 மற்றும் 25 தகுதி தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. சிறப்பு டெட் தேர்வு எழுத நவம்பர் 20 இன்று முதல் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு உதவும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் சிறப்பு டெட் தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான விண்ணப்பம் நவம்பர் 20 முதல் தொடங்குகிறது. ஆசிரியர்கள் இணையதளம் வாயிலாக டிசம்பர் 20 வரை விண்ணப்பிக்க கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1, 2025 தேதிக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதலாம். முழு நேர, பகுதி நேரம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவர்களும் இந்த தேர்வை எழுத அறிவுறுத்தப்படுகிறார்கள். இரண்டாவது அறிவிப்பு: வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஊதியம் 6,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டது. வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிக்காக ஊக்கத்தொகையானது 1,000 ரூபாயிலிருந்து 2,000 உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியமானது 12,000 ரூபாயிலிருந்து 18 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: நவம்பர் 25, 26 கோவை, ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை நவம்பர் 25 முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். பொல்லான் பகடை சிலையுடன் அமைக்கப்பட்டுள்ள பொல்லான் பகடை மணிமண்டபத்தையும் திறந்து வைக்கிறார். நான்காவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நவம்பர் 21, 22 தலா 350 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நவம்பர் 21, 22 தலா 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஐந்தாவது அறிவிப்பு: PM கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு 21வது தவணையாக 18,000 கோடி உதவித்தொகையை பிரதமர் மோடி விடுவித்தார். PM கிசான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 44,837 விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் உதவித்தொகை வரவு வைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் வரும் 24 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC சார்பில் அரசு உதவி வழக்கு நடத்துனர் கிரேட் 2 பதவியில் காலியாக உள்ள 50 பணியிடங்களை நிரப்புவதற்கான மெயின் தேர்வு ரிசல்ட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை TNPSC தேர்வு கட்டுப்பாடு அலுவலரான சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு: தேர்வுத்துறை இயக்குநரான சசிகலா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நடத்தி முடிக்கப்பட்ட தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு எழுதிய மாணவர்களின் மதிப்பெண் விவரங்கள் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. திருத்தங்கள் இருப்பின் அந்த விவரங்களை tget@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு நவம்பர் 20 மாலை 5 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: நடப்பாண்டுக்கான CMAT தேர்வு ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த அக்டோபர் 17 தொடங்கி நவம்பர் 17 முடிந்தது. தற்போது பல்வேறு தரப்பின் கோரிக்கையை ஏற்று விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நவம்பர் 24 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் cmat.nta.nic.in என்னும் வலைத்தளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு கட்டணம் செலுத்த நவம்பர் 25 கடைசி. விண்ணப்பங்களின் திருத்தங்கள் இருப்பின் நவம்பர் 26 முதல் 28 வரை மேற்கொள்ளலாம். கூடுதல் விவரங்களை nta.ac.in என்னும் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். 10வது அறிவிப்பு: குரூப் 2, 2A பணிகளுக்கான காலி பணியிடங்கள் மேலும் 625 அதிகரிக்கப்படும் என TNPSC அறிவித்துள்ளது. 2025-26 ஆண்டில் குரூப் 2, 2A பணிகளுக்கான 1,270 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து காலி பணியிடங்கள் அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் மேலும் உயர்த்தப்படும் எனவும்
டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 94.74% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் 13% மட்டுமே பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6,07,00,000 பேர் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 43,45,000 படிவங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 9,65,000 எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 2,26,000 படிவங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன. 12வது அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 23ஆம் தேதி திருவள்ளூருக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருநின்றவூர் யார்டில் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் பேனல் அமைக்கும் பணிக்காக 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 3:40 மணி வரை மொத்தம் 8 மணி நேரம் 40 நிமிடங்கள் புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. 13வது அறிவிப்பு. நவோதயா பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வலைத்தளங்கள் மூலமாக டிசம்பர் 4ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு ஜனவரி பிப்ரவரியில் கணினி வழியில் நடத்தப்பட உள்ளது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட் டிசம்பரில் வெளியிடப்படும். நடப்பாண்டு புதிதாக 57 கேத்ரியா வித்யாலயா பள்ளிகள் அமைக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. ஆன்லைன் வங்கி மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதன்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ வங்கி, HDFC வங்கி மற்றும் ஆக்சிஸ் வங்கி உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னணி வங்கிகளுமே தங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியை .com, .co.in என்பதை மாற்றி இனி .bank.in என்ற புதிய டொமைன் பெயரை பயன்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு விவசாயிகளின் நலன் கருதி வரும் 30ஆம் தேதி வரை நவம்பர் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மேலாண்மை துறை அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 16வது அறிவிப்பு. குரூப் 4 பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வர்கள் சரியான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி செயலாளர் தெரிவித்துள்ளார். வருகிற 23ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை மறுபதிவேற்றம் செய்ய வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. இந்த தகவல் அத்தேர்வர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக மறுபதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் திணை வகைகளை கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது சென்னையில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது என தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நேர்முக தேர்விற்கான பயிற்சி பெற நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். 19வது அறிவிப்பு. மாநில கல்விக் கொள்கை குறித்து உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டமானது சென்னையில் நவம்பர் 23, 24ஆம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான வல்லுநர் குழு மற்றும் அதை மேற்பார்வையிட்டு ஒப்புதல் அளிப்பதற்கான உயர்மட்ட குழுவை பள்ளிக்கல்வித்துறை சமீபத்தில் நியமனம் செய்தது. அந்த வகையில்தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் 2 உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு அடுத்த கல்வியாண்டு முதல் புதிய பாடத்திட்டம் அமல் செய்யப்பட உள்ளது. 20வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி முதல் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்துப்பட்டை இன்றி செல்லப்பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் செல்லப்பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்கக்கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 21வது அறிவிப்பு. வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் பெற டிசம்பர் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் வயது வரம்பு கிடையாது எனவும் இதற்கான விண்ணப்பம் மற்றும் பரிந்துரைகள் award.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும் எனவும் தகுதியுடையோர் அரசால் நியமிக்கப்படும் தேர்வுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 22வது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணி காரணமாக உழவன், அனந்தபுரி, சேது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 22 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத
கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.